வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் சனிக்கிழமை சிவன் ஆலயங்களில் நடேசர் அபிஷேகம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்தில் சிவன் ஆலயங்களில் ஆடல் வல்லான் தில்லை கூத்தானாம் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 நாட்கள் மட்டுமே இடம்பெறும் நடேசர் அபிஷேகம் இடம்பெற உள்ளது. நடேசர் அபிஷேகம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசு சுவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். சிவன் ஆலயங்களிலே நடராஜ பெருமான் எப்பவுமே தெற்கு முகமாக நோக்கி அமர்ந்திருப்பார். தெற்கு நோக்கிய வண்ணமாக, அது சபை என்று சொல்லுவார்கள். நடராஜ பெருமான் சிவகாமி அம்பிகையோடு வீற்றிருப்பார். அந்த நடராஜ பெருமானுக்கே வருடத்திலே 6 தடவைகள் மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். ஏனைய சுவாமிகளுக்கெல்லாம் தினந்தோறும் அபிஷேகம் செய்து கொள்ளுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து கொள்ளலாம். ஒரு மாதம் பௌர்ணமியில் செய்து கொள்வார்கள். ஒவ்வொரு பல்வேறு சிறப்புகளோடு ஒவ்வொரு கிழமைகளும் செய்து கொள்வார்கள். ஆனால் நடராஜ பெருமானுக்கு மட்டும் வருடத்திலே 6 தடவைகள் மட்டும்தான் இந்த அபிஷேகம் நடைபெறும். இது ஒவ்வொரு சைவ தமிழ் மக்கள் அறிந்திருக்க வேண்டும். நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே 6 முறைதான் அபிஷேகம் நடைபெறும். அதிலே இந்த 3 அபிஷேகங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டதாக ஒவ்வொரு மாதத்திலே நடக்கும். 3 மாதத்துக்கு அந்த 3 நட்சத்திரம். மற்ற 3 அபிஷேகம் திதியை அடிப்படையாக கொண்டதாக இன்னும் ஒரு 3 மாதத்திலே ஒரு நாள் நடக்கும். மொத்தமே 6 மாதத்தில் 6 அபிஷேகம். வருகின்ற 9ஆம் திகதி சனிக்கிழமை சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் 3. சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம் நடேசர் அபிஷேகம். அதே போல ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, புரட்டாதி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதியை அடிப்படையாக கொண்டதாக 3. இது ஒவ்வொரு இந்து சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்க வேண்டும். இந்த 6 அபிஷேகங்களிலே 3 அபிஷேகங்கள் நட்சத்திர வாரியாக, 3 அபிஷேகங்கள் திதியை அடிப்படையாக கொண்டதாக. சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம், ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, புரட்டாதி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்று இந்த நடேசர் அபிஷேகம் நடைபெறும். அவ்வாறு நடேசர் அபிஷேக காலங்களிலே சிவனாலயங்களிலே நாமும் சென்று தரிசித்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.